அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நீதியாக நடக்கக்கூடிய தலைவர், அல்லாஹுவின் வணக்க வழிபாடுகளில் தம் மனதை பறிகொடுத்த இளைஞன், பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய மனிதர், அல்லாஹுவுக்காக ஒன்று கூடி அல்லாஹுவுக்காகவே பிரியக்கூடிய இருவர், அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தவறான செயலுக்கு தன்னை அழைக்கும் பொழுது நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர், வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாத வண்ணம் தர்மம் செய்யக்கூடியவர், அல்லாஹுவை நினைத்து தனிமையில் அழக்கூடிய மனிதர் ஆகிய 7 சாராருக்கு அல்லாஹுவின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் அல்லாஹு தன் அர்ஷின் நிழலை வழங்குவான் என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 760. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை நாள் எந்த அளவிற்கு கொடூரமானதாக இருக்கும் என்பதை பல திருக்குரானுடைய வசனங்களிலிருந்தும் நபி மொழிகளிலிருந்தும் நாம் அறிந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த கொடூரமான நாளில் எந்தவிதமான பதட்டமும் இல்லாத நிலையில் அல்லாஹுவின் அர்ஷுடைய நிழலில் அமைதியாக இளைப்பாறக்கூடிய வாய்ப்பை நாம் பெற வேண்டுமென்றால் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட அந்த 7 வகையினருள் ஒரு வகையினராக நாம் இருக்க வேண்டும். அதற்காக நம்மால் இயன்ற முறையான முயற்சிகளை செய்ய வேண்டும். இன்னும் அழுத்தமாக சொல்லுவதாக இருந்தால், அந்த 7 வகையினரிலும் நாம் இடம்பெறக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளை நல்லவிதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு முயற்சித்தால் அர்ஷின் நிழல் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.